எருசலமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலமே, கனிவான எருசலமே, பரம எருசலமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மனவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே. நாததனில் வாழ்வதால் விடுதலையே. சாதீன எருசலமே, சாதீன எருசலமே, பரம எருசலம். கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் மிஷன் என்கிற கிறிஸ்துவின் அரசாங்கமாயிருக்கிற மெய்யான கிறிஸ்தவ தேசமாயிருக்கிற இந்த ஊழியத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக நாட்களுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே இந்த நாளிலே, அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மதியம் சரியாக 12:30 மணி, சரிங்களா, பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே இன்றைக்கு ஒரு செய்தியை நான் பிரசங்கம் பண்ண ஆவியானவர் என்னை ஏவினார். ஆகவே அதற்கு கீழ்ப்படிந்து அந்த செய்தியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். இந்த செய்தி என்பது இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் என்கிற இந்த கிறிஸ்துவின் அரசாங்கத்தை குறித்து, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தை குறித்த செய்தி, சரிங்களா. அதாவது நான் பிரசங்கம் பண்ணுகிற எல்லா செய்தியுமே அதை சார்ந்து தான் இருக்கும், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா. அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். சரிங்களா, ஆளக்கடவர்கள். இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை அன்பான தெய்வ பிள்ளைகளே. அப்புறம் 28வது வசனம், ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் ஆதியிலே சர்வ சிருஷ்டியையும் சிருஷ்டித்து முடித்த பின்பு மனுஷனை சிருஷ்டித்து மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சரிங்களா. 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, சரிங்களா, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, அதாவது பூமியையும் சேர்த்து எல்லா மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் மட்டுமல்ல, அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் பின்னாடி. முதல்ல எதை சொல்றாரு? பூமியை சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி
ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, அதாவது ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் நிறைவேறி இருக்கிறதா என்று சொன்னால், அன்பான தேவ பிள்ளைகளே, இல்லை. அந்த ஆதாமும் அந்த ஏவாளும் என்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே, அந்த ஏதேன் தோட்டமாகிய அந்த தேவனுடைய பூமிக்குள்ளே பிசாசை அனுமதித்தார்களோ, அந்த பிசாசின் தந்திரமான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அந்த பூமியை ஆண்டு கொள்ளுவதற்காக ஆண்டவர் கொடுத்த அந்த ஆண்டு கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பிசாசினிடத்திலே விற்று போட்டார்கள். அன்பானவர்களே, ஆண்டு கொள்ள வேண்டியவன் பிசாசுக்கு அடிமையாகி போய்விட்டான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எல்லாத்தையும், இந்த பூமி அனைத்தையும் தேவன் தான் சிருஷ்டித்தார். ஆனால் அன்றைக்கு இந்த பூமி முழுவதையும் ஆதாமும் ஏவாளும் பிசாசினுடைய தந்திரமான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இதை எல்லாத்தையும் அவனுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளை, புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அப்படியே நான் சுருக்கமாக சொல்கிறேன். நிறையா பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் நான் அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 4:8-9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பூமியின் சகல ராஜ்யங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசானவன் காண்பித்து, இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாவற்றையும், இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி முழுவதும், பூமியின் சகல ராஜ்யங்களும் பிசாசினுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது, அவனுக்குள்ள ஆளுகைக்குள் இருக்கிறது. ஏன்னா அன்றைக்கு ஆதாம் ஏவாள் அந்த ஆளுகையை, அந்த பூமியை, அந்த ராஜ்யத்தை அவனுக்கு விட்டு கொடுத்துட்டாங்கல்ல. அதுதான் காலங்காலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் அந்த பிசாசுக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக, ஆளுவதற்காக பிறந்திருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ராஜாவாக பிறந்தவர். எண்ணாகமத்தில் வாசிக்கும் பொழுது அந்த கண் திறக்கப்பட்ட பீலையாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஆமாம், இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்பும், அது யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார் அப்படின்னு சொல்றார். அரசாளுவதற்கு ஆண்டவர் பிறந்தார், ராஜாவாக பிறந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஆளுகை செய்ய வேண்டுமென்றால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதல்ல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ராஜ்யம் வேணும், தேசம் வேணும். சரிங்களா? தேசத்தை ஆதாம் பிசாசுக்கு விட்டு கொடுத்துட்டான். ஆகவே பூமி முழுவதும், தேசங்கள் முழுவதும் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள, அவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கு. ஆகவே அந்த பிசாசு சொல்றான், இவைகளெல்லாம் என்னுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்ன பணிந்து கொண்டா நான் இதெல்லாம் உமக்கு தருவேன், பூமியின் சகல ராஜ்யங்களையும் உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்றான். அன்பான தெய்வ பிள்ளைகளை, புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்றைக்கு ஆளுகையை விட்டு கொடுத்த அந்த சம்பவம் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆளுகை செய்யவில்லை. ஏதோ அந்த தாவீது ராஜா வந்து கொஞ்ச காலம் ஆளுகை செஞ்சார். ஆனால் அதுக்கு பிறகு அதையெல்லாம் சிதறி சின்ன பின்னமாகி அப்படியே போயிடுச்சு. இப்பவும் அப்படியே தான் இருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே,
ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுகை செய்வதற்கு ராஜ்யம் வேண்டும், தேசம் வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வதற்கு ராஜ்யம் இல்லை. இந்த பூமியில ராஜ்யம் இல்லை, தேசம் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்து, பல வருஷங்களாக கற்றுக் கொடுத்து, அதற்கான காரியங்களை தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். என்ன பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கும் உங்கள இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ராஜ்யம் இல்லாமல் எப்படிங்க ஆளுகை செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து ராஜாவா வரப்போறாரு, மணவாளனா வரப்போறாரு, அவர் 1000 வருஷம் இந்த பூமியில அரசாள போறாரு அப்படின்லாம் சொல்ல எல்லாம் பிரசவம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லதுதான். ராஜ்யம் இல்லாம எப்படி வருவாரு? அவருக்கென்று ராஜ்யம் எழும்பாவிட்டால் எப்படி வருவாரு? மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவா வரணும்னா வழி ஆயத்தம் பண்ணப்படணும், ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்படணும், தேசம் ஆயத்தம் பண்ணப்படணும். இதுவரை இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 26வது வசனம், ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சிலம்பம் பண்ண வேண்டுமென்றால் அதற்கு ஒரு ஆடுகளம் தேவை, ஒரு மைதானம் தேவைங்க. மைதானம் தேவை, ஆடுகளம் தேவை. ஆடுகளம் இல்லாம எப்படி சிலம்பம் பண்ண முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணேன். அதாவது மைதானம் இல்லாம, ஆடுகளம் இல்லாம நான் சிலம்பம் பண்ண மாட்டேன். பவுல் தெளிவாய் சொல்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும், எல்லா கிறிஸ்தவ ஊழியர்களும், எல்லா கிறிஸ்தவ போதகர்களும், எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளும் மைதானம் இல்லாம, ஆடுகளம் இல்லாமல் ஆகாயத்தில் தான் சிலம்பம் பண்ணி கொண்டிருக்காங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி. யார் தேவனுக்கு ராஜ்யத்தை கட்டியிருக்காங்க? எல்லாம் தங்களுக்கு தான் ராஜ்யத்தை கட்டுறாங்க. தேசம் முழுவதையும் தங்களுக்கே வளைச்சு போடணும், தங்கள் பெயருக்கே பட்டாவாக்கணும், தங்கள் பெயருக்கே பத்திரம் முடிக்கணும். உலகம் முழுவதையும் ஒரு 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 ஊழியக்காரரை சொல்லுங்க, ஒரு ஸ்தாபனத்தை சொல்லுங்க, ஒருவரை சொல்லுங்க. பேசுறது மட்டும்தான் பேசுறாங்க. தேவனுடைய ராஜ்யம், தேவனுக்கு வழியா ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனுக்கு ராஜ்யத்தை கட்டுவோம், காணிக்கையெல்லாம் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு உங்களை ஏமாத்தி வஞ்சிச்சு அவர்களுக்கு தான் சொத்து சேர்த்துட்டு இருக்காங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். ஆகாயத்தில் தான் சிலம்பம் பண்ணிட்டு இருக்காங்க, மைதானம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒண்ணுமே இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ண மாட்டேன். எனக்கு முதல்ல மைதானம் வேணும். அந்த மைதானம் என் பேரில் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரில் வேணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் வேணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 17 சென்ட் பூமி இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் பேரில் நான் எழுதி வச்சுருக்கேன். எனக்கோ மனைவிக்கோ மகனுக்கோ ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஜென்மத்துக்கு வாங்கவும் முடியாது, வாங்க மாட்டோம். எங்கள் பேரில் வாங்க முடியாது. என்ன வாங்கினாலும் இந்த ட்ரஸ்ட் பேரில் தான் நாங்கள் வாங்குவோம். ஏன்னா இது கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 17 சென்ட் பூமி கிறிஸ்துவின் ராஜ்யம், கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதை விரிவாக்கம் பண்ணுவதற்காக தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். சுவர் இல்லாமல் சித்திரம் எப்படிங்க எழுத முடியும்? சுவர் இல்லாமல் சித்திரம் எப்படி வரைய முடியும்? சுவரே இல்லை,
ஆடுகளமே இல்லை, மைதானமே இல்லை, எல்லாரும் சித்திரம் வரைகிறாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எல்லாரும் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறாங்க. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதுக்கு உதவி செய்யாதீங்க, அதுக்கு உதவி செய்யாதீங்க. கிறிஸ்துவுக்கு ராஜ்யம் வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜ்யம் வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க நினைக்கலாம் இஸ்ரவேல் தேசம் இயேசு கிறிஸ்துவின் தேசம், இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. நெவர், கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருமே போதிக்கிறாங்க. கிடையாது. இஸ்ரவேல் தேசம் வந்து கிறிஸ்தவ தேசம் கிடையாது. அது யூத தேசம். அது யூத தேசம். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. யூதர்கள் யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள், மோசேயின் கொள்கை உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை தள்ளி போட்டு கொலை செய்தவர்கள். புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்தவர்கள். இன்றைக்கும் அவர்கள் மோசேயைத்தான் பின்பற்றுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது கிறிஸ்தவ தேசம் கிடையாது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் தேசத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. மதமாற்ற தடை சட்டம் கடுமையாக அமல்படுத்தி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணா கடுமையான தண்டனை. அங்கே கிறிஸ்தவ தேசம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாதுங்க. கிறிஸ்தவ தேசம் கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஒரு கிறிஸ்தவ தேசம் இந்த பூமியில எழும்ப போகிறது. அதுதான் அவருக்குரிய ராஜ்யம். அது எழும்புனதுக்கு அப்புறம் தான் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். அதுக்கு முன்னால இருக்காது. எல்லா ஊழியக்காரங்களும் பிரசங்கம் பண்ற மாதிரி அப்படிலாம் ஒண்ணுமே வராது. வரமாட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்பது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவின் அரசாங்கம், மெய்யான கிறிஸ்தவ தேசம் எழும்ப போகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதற்கான எல்லா காரியங்களும் உலகத்தில் தேசத்தில் நடந்துட்டு இருக்கு. ஏதோ அந்தி கிறிஸ்து வரப்போறான், அவன் தான் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்தி கிறிஸ்து பெரிய கொம்பம் கிடையாதுங்க. அந்தி கிறிஸ்து பெரிய ஒன்றும் கிடையாது. அவனை விட ஆண்டவர் பெரியவர், இயேசு கிறிஸ்து பெரியவருங்க. அவர் தாங்க இந்த பூமியில் ஆளுகை செய்ய போறாரு. அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணப்படணும். இப்போ அவருக்கென்று சட்டபூர்வமான வழி ஆயத்தம் பண்ணப்படணும். அதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதற்கான எல்லா விதமான அனுமதியையும் அரசாங்கத்திட்ட நான் கேட்டிருக்கேன். எல்லாமே பெண்டிங்கில் இருக்கு. எதையுமே ரிஜெக்ட் பண்ணல அரசாங்கம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு நானும் எவ்வளோ பிரசங்கம் பண்ணியாச்சு, யாருமே அதை ஏற்றுக்கொள்ளல, செவி கொடுக்கல. கண்மூடித்தனமாக அவங்க கொடுத்தவங்களே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் எழுப்புவதற்கு உதவி செய்யுங்க. அட்லீஸ்ட் இது கூட ஒரு சின்ன பங்கு அனுப்பி இது கூட ஒரு கான்டாக்டாக வச்சுட்டுருங்க. மைதானம் இல்லாமல் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறாங்க எல்லாரும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பந்தய சாலையில் ஓடுகிறவன், ஆமாம், அவனுக்குரிய ட்ராக்கில் தான் ஓடணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவருமே ட்ராக்கில் ஓடலை. மைதானத்தில் அமைச்சு ட்ராக் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த ட்ராக்கில் ஒருவருமே ஓடலை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எதுவோ உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்களாக வேணாலும் இருக்கட்டும், ஒருவருமே ட்ராக்கில் ஓடலைங்க. சும்மா ஓடிட்டு இருக்காங்க, ஏதோ ஓடிட்டு இருக்காங்க. அன்பானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9:24, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படிங்கிறாரு. பந்தய சாலையில், அதாவது நிறைய பேர் ஓடுவாங்க, அதாவது வீரர்கள் ஓடுவாங்க, எல்லாரும் இல்லை, வீரர்கள் ஓடுவாங்க. அவங்க ஓடலுக்கு ட்ராக் போட்டிருக்கும். அவங்க ட்ராக்கில் தான் ஓடணும், சரிங்களா? அவங்க ட்ராக்கில் எல்லாருமே ஓடினாலும் ஒருத்தன் தாங்க பந்தய பொருளை பெறுவான். எல்லாருக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒருத்தனுக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறாரு. உங்களை ஏமாத்துறாங்க, உங்களை வஞ்சிக்கிறாங்க.
அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் வஞ்சிக்கப்படாதீங்க, ஏமாந்துட்டு இருக்காதீங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜ்யம் வேண்டும். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் பிசாசுக்கு கையளித்து விட்டார்கள், அவனுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அதை மீட்பதற்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார். புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர் கொடுக்கல. அவர் கொடுத்தாதான் அவர் மீட்க முடியும். அதே முதல்ல புரிஞ்சுக்குங்க. யார் ஒரு பொருளை ஒருவருக்கு விட்டு கொடுத்தார்களோ, விற்றார்களோ, இல்லைன்னா என்ன சொல்றது, குத்தகைக்கு, சரிங்களா, குத்தகைக்கு கொடுத்துருக்காங்களோ, கொடுத்தவங்க தான் வந்து அதை மீட்க முடியும். அதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆதாமின் சந்ததியாக இருக்கிற நாம தான் அதை மீட்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு அதுக்கான அதிகாரம் இருந்தாலும் அவர் சட்டப்படி அவர் வந்து அவருக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவருக்கும் பிசாசுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் மூன்றாவது நபர் ஆகிவிட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதில் டைரக்டான பிள்ளைகள் நான் தான், நீங்கள் தான். எனக்கு தான் அந்த ராஜ்யத்தை மீட்க அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை மீட்க அதிகாரம் இருக்குது. ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து தான் அந்த பிசாசுக்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வரணும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, மீட்டு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கணும். அதை சொந்தமாகி அந்த ராஜ்யத்தில் ஆளுகை செய்யணும். நீங்கள் ஆளுகை செய்யணும். ஆதாம் இழந்து போன அந்த ஆளுகையை நீங்களும் நானும் மீட்டெடுக்கணும். நீங்களும் நானும் ஆளுகை செய்யணும். இந்த பூமியை ஆளுகை செய்யணுங்க. அதான் பரிசுத்த வேதாகமத்தின் பரலோகத்தின் தேவனுடைய திட்டம். ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் அந்தி கிறிஸ்து தான் வந்து ஆள போகிறான், முழு உலகத்தையும் ஆள போகிறான், அவன் தான் பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறான். கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கள்ள உபதேசம், வஞ்சிக்கிற உபதேசம் வேணா பின்பற்றிட்டு போங்க, அவங்க கூட சேர்ந்து போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த திட்டம், பிதாவின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. நீங்களும் நானும் அடிமையா இல்லை, ஆளுகை செய்யணும். இந்த பூமியை ஆளுகை செய்யணும். ஆளுகையை பெற்றுக்கொள்ளாம, அதை பற்றி யாருமே பேசாம, அதை பற்றி பிரசங்கம் பண்ண விடாம, பிசாசானவன் எல்லாருடைய கண்களையும் குருடாக்கி வச்சுட்டான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு இந்த 2024 தேர்தல் நடக்கிற இந்த நாளில் அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இதை பேச சொன்னார், நான் பேசியிருக்கிறேன். ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்கிறதுக்கு ராஜ்யம் வேணும். அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். கிறிஸ்தவ தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். இன்னும் வஞ்சிக்கப்பட்டு இருக்காதீங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்பது கிறிஸ்துவின் அரசாங்கம், மெய்யான கிறிஸ்தவ தேசம். இந்த மெய்யான கிறிஸ்தவ தேசத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். பங்காளர்களாக மாறிக்கொள்ளுங்கள். ஸ்பான்சர்களாக மாறிக்கொள்ளுங்கள். ஆமாம், அதை கொண்டு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை, கிறிஸ்துவின் அரசாங்கத்தை, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்போம். நமக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. வேற யாருக்கும் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளை, புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அழுகை அலறல் அங்கில்லையே, ஆனந்த கடல் பொங்கி பொங்குதே.
போகுதே. அன்னை அன்புடன் ஆட்டி தேற்றுவார், ஆர்ப்பரித்தெழுந்தாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.